அதாவது நம்பர் 1 கோல்டு, நம்பர் 2 சில்வர். எப்படின்னு பார்த்தோம்னா, கோல்டில நெறைய இன்வெஸ்ட் பண்ண முடியல, எனக்கு நெறைய பணம் இல்ல. தாராளமா சில்வர்ல கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். சில்வருடைய ரேஷியோ பார்த்தாலும் உயர்ந்துக்கிட்டே போகுது. கோல்ட விட சில டைம் நெறையவே உயர்ந்திருக்கு. நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் இங்க தெளிவுபடுத்த விரும்புறேன். சில்வர்ல என்னன்னா, இது மாரி யூசர் ஃப்ரெண்ட்லி கிடையாது சில்வர். நான் 2த்துலயும் தான் இருக்கேன். நான் வந்து 2 கோல்டையும் வித்துக்கிட்டு இருக்கேன், சில்வர் வித்துக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் கோல்டுன்றப்போ, அத வந்து உடனே விக்கலாம் நெனச்ச மாத்திரத்தில. அடகு வைக்கலாம். டக்குனு ஒரு பொருள மாத்தி செய்யலாம் எல்லாமே. ஆனா சில்வர வர்றப்போ, உடனே விக்கணும்னா, தங்கம் அளவுக்கு டக்குனு விக்க முடியாது. அடகு வைக்கவே முடியாது. இந்த மாரி தான். ஆனா விலையேற்றம் அப்படின்றது தங்கத்துக்கு ஈக்குவலா வந்துகிட்டு இருக்கும். இன்னைக்கு ஒரு ரூ. 108 ஒரு கிராம் இருக்கிற வெள்ளி, அதே ரேஷியோல போறப்போ பார்த்தீங்கன்னா, அடுத்த 5 வருஷத்திலேயே ரூ. 200 ரூ. 250 வந்துரும். இது மட்டும் இல்லாம லாங் டேர்ம்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும் வெள்ளிக்கு. தாராளமா யூஸ்ஃபுல்லா இருக்கும் வெள்ளியும்.